வெற்றிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் வல்ல பழனிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரஷ்டி ஞான தண்டாமன் கரோர குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரணம் சத்திரம் எம்பெருமான் கருணை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ திருவாயந்த திருப்போண மாமத்தத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடலின் 800 சூழ்ந்து இயன்ற துக்க என துவங்கும் தாந்தோன்றி தளத்த திருப்போருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழனியாண்ட திருவிடும் தாந்தோன்றி அமர் பெருமான திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் முருகா தேவருடைய திருவிடையை தொழுது உய்ய பேரோல் புரிவா என்று எம்பெருமானுடைய கழல் தோழ பாடப்பெற்ற பாடல். இந்த தலம் ஆக்கூர் என்ற திருத்தலம். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநாகர சுவாமிகள் ஆகிய இருவர் பாடல் பெற்றது. மாயூரத்துக்கு கிழக்கே 10 மைல் தொலைவில் உள்ளது. இந்த தலத்தில் உள்ள ஆலயத்துக்கு தாந்தோன்றி மாடம்னு பேர். தாந்தோன்றி அப்பர் என்பது ஆக்கூரில் சிவபெருமான். அவருடைய திருநாமம் தாந்தோன்றி மலை. கருவூர்லேருந்து 2 மைல் தொலைவில் இருக்கு. மலை சிறியது. தாந்தாந்த தத்தன தாந்தாந்த தத்தன தாந்தாந்த தத்தன தனதான என்ற சந்தக்குறிப்புடைய பாடம். சூழ்ந்தேண்ட துக்கவினை சேர்ந்து ஊன்றும் அப்பில் வளர் தூண் போன்ற இக்குடிலும் உலகூடே சோர்ந்து உயிர்ந்தும் அக்னியில் நூன் சாம்பல் பட்டு விடு தவம் பாங்கை உள் பெரிதும் உணராமே வீழ்ந்து ஈண்டி நல்கலைகள் தான் தோண்டி மிக்க பொருள் வேண்டி ஈங்கை இட்டு வரகு உழுவார் போல் வேம்பாங்கமற்று வினையாம் பாங்கமற்று விளைவாம் பாங்கில் நல்கழகள் தொழாள வாழ்ந்த ஆன்ற கற்பு உடைமை ஆய்ந்த நல் தவறுகள் வாந்தோன்று மற்றவரும் அடிவேன வான் போன்ற பொன்தொடிகள் தாம் தோய்ந்த நல்புயம் வாழ்ந்தீண்ட உற்றமையில் மிசையேறி தாழ்ந்த ஆழ்ந்த மிக்க கடல் வீழ்ந்து ஈண்டு வெற்ப அசுரர் சாய்ந்து இயங்க உற்று அமர்சை வடிவேலா தான் தோன்றி அப்பர் குடிவாழ்ந்து ஈன்ற நல் புதல்வ தான் தோன்றி நிற்கவல்ல பெருமாளே. சூழ்ந்து என்ற துக்கவினை சேர்ந்து ஊன்றும் அப்பில் வள தூண் போன்ற இக்குடிலும் உலகூடே. அதாவது சூழ்ந்து சம்பவிக்கின்ற துக்கம் தரும் வினைகள் ஒன்று கூடி நிலை பெறுவதற்கு இடமான நீரால் உடலுமான தூணை ஒத்த இந்த உடலும் உலகிடையே சேர்ந்து உய்ந்தும் அக்னியில் நூன் சாம்பல் பட்டுவிடு தோம்பாங்கே உள்பெரிதும் உணராமே தளர்ச்சி உற்று பதனழிந்து அக்னியில் நுண்ணிய சாம்பல் பொடியாகிவிடும் குற்றம் வாய்ந்த தன்மையை நெஞ்சினுள் நன்கு ஆராய்ந்து உணராமல் வீழ்ந்து ஈண்டி நல்கழில் தான் தோண்டி மிக்க பொருள் வேண்டி ஈங்க இட்டு வரகு உழுவார் போல் வேம்பாங்கு மற்ற வினையாம் பாங்கு மற்ற விளைவாம் பாங்கில் நல்கழல்கள் தோழானை வீழ்ந்து விரும்பி விரைவுடன் சென்று நல்ல கல்வி நூல்கள் ஆய்ந்து அறிந்து நிரம்ப பொருள் தேட வேண்டி பொற்கோடு கொண்டு பொன்னாலாய ஏற்காறு கொண்டு வரகுக்கு உழுபவர் போல் மனம் வேகும் தகமையை ஒழிந்து வினைபெருகும் தகைமையை ஒழிந்து நல்ல கதி விளையும்படியான தகைமையில் உன்னுடைய நல்ல திருவிழையில் நான் தொடும்படி என்னை ஆண்டவர்கள் முதல் பதில் வேண்டுகிறார். 2வது பதில வாழ்ந்தாண்ட கற்புடைமை வாய்ந்த 5 நல்தவர்கள் வாழ்ந்தோறும் மற்றவரும் அடிவேன வான் போன்ற பொன்தொடிகள் தாம் வைந்த நல்புயம் வாண்டீண்ட உற்றமையில் மிசையேறி தாழ்ந்து ஆழ்ந்த மிக்க கடல் வீழ்ந்து ஈண்டு வெறுப்பு அசுரர் சாய்ந்து எங்க உற்று அமர்சை வடிவேலா தான் தோன்றி அப்பர் குடி வாழ்ந்து ஈன்ற நல் புதல்வ தான் தோன்றி நிற்க வல்ல பெருமாளே. வாழ்வுற்று மேலான செந்நெறி வாய்க்கப்பெற்ற 5 ஒழுக்கத்தில் உள்ள நல்ல தவசிகள் வானில் உள்ள பிறர் தேவர்கள் அல்லது வான் பெருமை விளங்கும் பெரும் உன்னுடைய திருவடியை விரும்பி போற்ற மான் போன்ற பொற்றொடிகள் பொன் வளையல்களை அணிந்த மாதர் வெள்ளி தெய்வான இருவரும் அணைந்துள்ள நல்ல புயமும் பிற அங்கங்களும் தோன்ற ஆகாயத்தை அளாவும்படி உயர்ந்துள்ள மயில் மீதில் ஏறி கீழே மிக ஆழ்ந்துள்ள பெரிய கடலில் வீழ்ந்து நெருங்கியிருந்த 7 கிரியில் இருந்த அசுரர்கள் தளர்வுற்று வருந்தும்படி போய் போர் புரிந்த கூர்வேலவனை தான் தோன்றி அப்பர் என் திருநாமத்துடைய சிவபெருமான் திரு ஆக்கூர் சிவன் தேவியோடு குடிகொண்டு இருந்து வாழ்ந்து தந்த நல்ல குமரனை தான் தோன்றி சுயம்பு விளங்கி நிற்க வல்ல பெருமாள் நல் கடல்கள் தொழ ஆளாய் அப்படின்னு நினைக்கிற பாடல். இப்போ இந்த பாடலில் சூழ்ந்து என்ற வினை, அதாவது சூழ்ந்து என்ற வினை அல்லது சூழ்ந்து என்ற துக்க வினை. இதில் வினை நம்ம சூழ்ந்துள்ளது அது காலனி பாடகம் போல சூழ்ந்துள்ளார் கல்லாடத்தில் பழவினை புகுந்த பாடகம் போல் அது மாதிரி தான் சொல்கிறார். அடுத்தது தூண் போன்ற இக்குடிலும் தூண் பாரம் தாங்குது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்ட வாய்மையோடு அறிந்து சால்பூன்று தூண்பவள்வர். அடுத்தது ஊய்தல்ங்கிற சேர்ந்து ஊய்ந்துனா பதனடிதல். அடுத்தது ஈங்க இட்டு வரக்குழுவார் போல் பொற்கொடு கொண்டு வரகு கொழுபோர் போல ஈங்கென ஈகை பொன் பொற்கொடு கொண்டு வரகு கொழுவதேன் என்பர் உய்ய வந்த தேவநாயனார் அப்படிங்கிற உய்ய வந்த தேவநாயன் சொல்றாரு. பொற்கொடு கொண்டு வரகு கொழுவதேன் அப்படின்னு திருவந்தியார்ல. அடுத்தது நல்புயம், அதாவது மான் போன்ற பொற்றொடிகள். இந்த பொற்றொடிகளை அருட்கொடி 2 கல்லாடத்தில். அடுத்தது நல் புயமும்னா புயமும் பிற அங்கமும் தோன்ற. அடுத்தது தான் தோன்றியப்பர் தானே தழைந்து
சிவமாகி தானே வளர்ந்து தானே இருந்த தார்வேணி எந்தையும் திருப்புள் அதே கருத்து தான். அதனால தான் தோன்றிய பாருங்க. இப்படி பல அற்புதம் நிறைந்த இந்த பாடல் மிக அற்புதமான பாடல். இப்போ இந்த பாடலுக்கு சிறப்பு குறிப்புகளை மட்டும் பார்ப்போம். முதல்ல சூழ்ந்து ஏன்ற துக்கவினி சேர்ந்து ஊன்றும் அப்பில் வளர் தூண் போன்ற இக்குடில். சூழ்ந்துனா பிரிவில் தூண் சூழ்ந்து ஏன்ற துக்கவினி அனுபவத்திற்கு எடுத்து வந்த துன்பத்தை தருகின்ற வினை தூண் போன்ற இந்த குடில். கல் தூண் போலும் வலிதாக உள்ளதுதான் இந்த உடம்பு. வயது ஏற தளர்ச்சி அடையும். ஒரு கூரை வீடானது எதிர்பாராமல் விழுந்து அடைவது மாதிரி இந்த உடம்பு ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். வினை தோன்றி வளரும் முறை. இந்த பிறப்பில் நாம் நல்லனவும் தீயனவும் ஆகிய செயலை செய்கிறோம். அந்த செயலை சில பயன்களை விரும்பி செய்கிறோம். நன்மையை விரும்புவதற்காக சில செயலை செய்கிறோம். தீமையை போய்க்கொள்வதற்காக சில செயலை செய்கிறோம். இப்படி செய்யும் செயல்களுக்கு ஆகாமியம் அல்லது ஏறுவினைன்னு பேர். உடனே அடிந்து விடுவதாக நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவை நிகழும் பொழுது கண்ணுக்கு புலப்பட நிலையில் உள்ளன. பின் புலப்படாத நிலையில் அடைந்து நிற்கின்றன. எனவே இவையெல்லாம் அடியோடு இல்லாமல் அழிந்து போய்விடலை. புலப்படுகின்ற தூணலிலிருந்து நீங்கி புலப்படாத சூக்கும நிலையில் உள்ளன என்பது உண்மை. புலப்படாத அந்த நிலையில் உள்ள அவை சஞ்சிதம் அல்லது இருப்பு வினைன்னு பெயர் பெறுகின்றன. பல பிறப்புகள் செய்யப்பட்டு கிடைக்கும் வினைகளின் தொகுப்பு தான் சஞ்சித வினை. சஞ்சிதம் முழுதும் ஒரே பிறப்பில் பயனாக வரதில்லை. அந்த தொகுப்பிலிருந்து ஒரு சிறு பகுதியை முகந்து கொண்டு ஒரு பிறப்பு தோணும். அப்படி பலவிடந்து முகந்து கொண்ட வினைகள் பிராரத்தம் அல்லது ஏன்ற வினைன்னு பெயரை பெறும். அவை இன்ப துன்பமாகி பயனை விளைவிக்கும். அப்படி வினைகள் ஆகாமியமாக தோன்றி சஞ்சிதமாகி கிடந்து பிராரத்தமாய் வந்து பயன் கொடுக்கும். பிராரத்தம்ங்கிறது ஏன்ற வினை. இந்த பிறப்பில் நன்மையாகவோ தீமையாகவோ வந்து பொருந்தும் பொழுது நாம் முன்பு செய்த செயலை இப்படி பிராரத்தமாக விளைகிறதுன்னு யாரும் எண்ண மாட்டாங்க. அது இறைவன் ஊற்றான்னு அப்படின்னு எண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் அதற்கு காரணமாக இருப்பவர் யாரோ அவர் மேலே வெறுப்போ கொடுதல் மனிதர் இயல்பு. அந்த வெறுப்புகள் சொல்லாய் வெளிப்படும், செயலாய் நிகழும். அவையே ஆகாமி வினையாய் பின் சஞ்சிதமாகும். இப்படி வினைகள் ஏறிக்கொண்டே போகும். பிராரத்தை வெறுப்போடு அனுபவிக்கின்றதில் ஆகாமியம் தோன்றும். ஞானிகளாகிய ஜீவன் முத்தருக்கு உடம்பு உள்ளவர்கள் பிராரத்த வினை இருக்கும். அது இருக்கின்ற வரையில் அதோட தாக்கமும் இருக்கும். அப்படி பிராரத்த வினை தாக்கம் பொழுது அதனை அனுபவிக்கின்ற நிலையில் ஆகாமியம் தோன்றவே செய்யும். அப்படியா இருந்தால் ஞானிகள் வினை தொடர்ந்து எங்களும் நீங்க முடியும் என்ற ஐயம் இடக்கூடும். அவர்கள் தமக்கு பெரும் பிராரத்தை எப்படி அனுபவிக்கிறார் என்பதை தெரிந்துக்கிட்டா இதுக்கு விடை கிடைச்சோம். பிராரத்த வினைகளுடைய தாக்கம் அது நேரம் உயிரை தாக்காது. அது உடலில் நோய் முதலீட்டை தோற்றுவித்து உடல் மூலமாக உயிரை தாக்கும். ஒரு ஒழுக்கமாக வாழ்க்கை நடத்துகிறார், ஒழுங்கான உணவு பழக்கம் வச்சிருக்கார், எந்த தீய ஒழுக்கம் அவர்கிட்ட இல்லை. ஆயினும் அவர் உடல் எப்படியோ நோய் வந்து பற்றி வாட்டி வருது. முன்னே வினைய பிராரத்தை இப்போது இப்படி வந்து தாக்குது. ஒரு உதாரணத்துக்கு பட்டினத்து சுவாமிகள் அப்படித்தான் நினைச்சார். அவர் அறிய எந்த தவறும் பண்ணல. ஆயினும் அவர் மேல் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டது. அந்த துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய எந்த செயலையும் இந்த பிரிவில் செய்தால் செய்யல. ஆகவே முந்தைய பிரிவில் செய்த வினயத்துக்கு காரணமாக இருக்கணும்னு தெரிந்தார். இறைவனே என் செயலும் ஒன்றுமில்லை, எல்லாம் முன் செயலும் உணர்ந்து கொண்டேன். இந்த உடம்பு எடுத்த பிறகு நான் செய்த தீவினை ஒன்றுமில்லையே, நான் முன் பிரிவில் செய்த தீவினையை இப்படி வந்து மூண்டதுன்னு சொன்னார். அதனால உயிர் ஊழியாக கிடையாது. முன்னை வினையாகிய பிரார்த்தம் இப்படி உடலுக்கு ஊறு விளைக்கும் பொழுது உடம்பே நாமளும் மயங்கி இருப்பவருடைய உடலுக்கு வந்த துன்பத்தை உயிராகிய தமக்கு வந்து கருதி தோண்டு போவாங்க. பிராரத்தம் உடல் வழியாக அப்படி உயிரை தாக்கும். இப்படி வினைகள் உயிரை தாக்கி தம் பயனை கொடுத்து நீங்கள் இதில் உயிர் ஊழாய் கெடுதல்னு சொல்லுவாங்க. உடல் ஊழாய் கெடுதல். ஜீவன் முத்தராகிய ஞானிகள் உடல் நாமல்லன்னு தெரிந்து உடலில் பற்றுண்டு இருப்பாங்க. அதனால் பிராரத்தம் அந்த உடலை நல்கின்ற பொழுது அவர் கவலையிட்டு இருப்பாங்க. மேலும் அவர் பிராரத்தம் அடையும் போது நன்மையை கண்டு விரும்புதல் இல்லை, துன்பத்தை கண்டு வெறுத்தல் இல்லை. அப்படிப்பட்ட அவரை பிராரத்தம் தாக்காது. இப்படி பிராரத்தம் உயிரை தாக்க மாட்டாது. அவர் உடல் அளவில் பயனை கொடுத்து நீங்கள் உடல் ஒடியாக கெடுதல்பாங்க. மூவை வினையும் முடிதல். ஞானிகள் பிராரத்தை விடுத்தோம்னா அதனை அவனது அருளாவே கருதி அனுபவிப்பது இல்லாமல் இன்பத்தில் மடிச்சோ துன்பத்தில் வாட்டமோ கொள்ள மாட்டாங்க. இப்படி பற்றின்றி அனுபவிக்கவே அது உடல் ஒடியாக கிடையும். அது அவருடைய உணர்வை தாக்காம உடல் அளவாக ஒளிஞ்சதுனால ஆகாமியத்தை உண்டாக்காது. எப்போதாலும் சோர்வு காரணமாக வெறுப்பு தோன்றி அது காரணமாக ஆகாமியம் தலையெடுக்குமானா திருவுருளை சுட்டி அத்துரும். மூவை வினையுள்ள சஞ்சிதமாகிய கிடைவினை முழுதும் முன்னே ஞானகுரு நிர்வாண தீட்சையை தந்து ஞானத்தை அளித்த காலத்தில் அவருடைய அருட்பாவில் எரிக்கப்பட்டு விடுந்தது. சஞ்சிதம் போக பிரார்த்தனை வாக்கியம் இருக்கு. ஏன்ற வினை என்று பிரார்த்த வினை தான். இடையில ஏறு வினை என்பது ஆகாமியத்தை. பிராரத்தம் அனுபவித்தால் தீரும். அதனை விருப்பு அனுபவிப்பதால் ஆகாமியம் தோன்ற வழியில்லை. ஒரு கால தோன்றுமாயும் அருளே அதனை சுட்டளிக்கும். வினையால் உண்டாவதே பிறப்பு. ஏன்ற வினைகள் என்பது நல்வினை தீவினை ரெண்டையும் கொண்டதாகும். நல்வினையும் பிறவிக்கு எதுவாக அமைந்தாலும் அதனையும் சேர்த்து தான் ஏன்ற வினையை சூழ்ந்து ஏன்ற துக்க வினைனார் அடியில. நல்வினை தீவினை என்ற இரு வினைகளால் இந்த உடம்பு வந்தது. அந்த வினை போகம் தூய்க்கும் அளவும் இது நிலைபெறும். தூய்ப்பு முடிந்த உடனே திணையளவு நேரம் கூட இந்த உடம்பு இல்லாது விழுந்து போடும். இப்போ பெருவிகள் தோறும் ஈட்டிய நல்வினை அப்படிங்கிற புண்ணியம், தீவினை என்கிற பாவம் ஆகிய இருவினைகளின் பயனாகத்தான் இந்த உடம்பு இரவு படத்தளிக்கப்படுகிறது. இரு வினைகளை அனுபவித்து கிடைத்து மேலும் வினைகள் சாராமல் வாழ்ந்து இறைவன் திருவடி சார்வதற்காக வந்த இந்த அருமையான உடம்பு நிலையில்லாது, மாற்றத்துக்குரியது. வேற்று விகார விடக்கு உடம்பு மணிவாச பெருமான் பஞ்சபூதம் சேர்க்கையானது.
இதைத்தான் நம்ம நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு ஒரு அகல், புண்ணிய பாவம் அதில் விட்ட நெய், வாழ்நாள் அதில் விட்ட திரி, உயிர் எரிகின்ற விளக்கு, நெய் உள்ள வர விளக்கு எரியும். உலகூடே சோர்ந்து, இப்போ இந்த இந்த கருத்துக்கு இது போகிறதுக்கு முன்னாடி, புண்ணிய பாவம் இரண்டும் நெய் என்று மனம் கறி பூட்டும் வாழ்நாள் அதில் போட்டு வைத்த பார்க்க இது உயிர் விளக்கே சரி, இரண்டும் போனால் விளக்கு இருக்குமோ அறிகறினார் அருணாச்சல கவிரார். ரைட். அடுத்தது, உலகூடே சோர்ந்து உயிர்ந்தும் அக்னியில் நூன் சாம்பல் பட்டுவிடு தோம்பாங்கை உள் பெரிதும் உணராமே. உயிர்ந்து போதல்னா பதனடிதல். உலகில் விழும்போது இந்த உடம்பையே பெரிதா எண்ணி அதை வளர்க்கவும் அதனால் இன்பத்தை தூக்கவும் எண்ணம் போகும். திண்ணியதாக இருந்த உடம்பு நாளோடு தளர்ந்து சாய்ந்து போகும். உடம்பால் ஆகிய பயனை பெற்று இனி ஒரு உடம்பு வராமல் காத்து இறைவன் திருவிடை அடையணும் அப்படிங்கிற அறிவு விளங்காது. முடிவில் உடம்பை விட்டு உயிர் நீங்கிய பின்னர் இந்த உடம்பாலும் நெருப்பில் இட்டு பொடியாய் போயிடும். அதனால் நம்ம அடிகளார் திருவண்ணாமலை திருப்பூர் சொன்ன மாதிரி, பஞ்சிட்டு அணைமிசை கொஞ்சி பல பல விஞ்சை சரசமோடு அணைத்து மலர்கள் கடித்து இருகரம் அடர்த்த குவிமிட அழுத்தி உரம் மிடர் சங்கு துணியோடு பொங்க குழல் மர சிந்த கொடியிடை தங்கி சுழலிட சரத்தொடிகள் வெயிலெரிப்ப மதி நுதல் வியற்ப பரிபுறம் ஒழிப்ப எழுமத சம்பத் இது செயல் இன்பத்திற்கோடு வம்பில் பொருளை வழங்கிட்டு இதுபினை சலித்து வெகு துயர் இடைப்போடு உடல் பிணி பிடித்திட அனைவரும் நகைப்ப கருமயிர் நரைமேவி தன்கை தடிகோடு குந்தி கவியன உந்தி கசனம் மறந்துட்டு உடம்பிக சலித்து உடல் சலம் மிகுத்து மதிசை விழிப்பு மறைபட கிடத்தி மனையவள் சம்பத் துறைமுறை அண்டை கொடுகையில் சண்ட கர்ணமன் அண்டி கொடுகயிறு எடுத்து விசைகூடு பிடித்து உயிர்தனை பதைப்ப தனிவழி அடித்து கொடுசல சந்தித்து அவரது பங்கு கருதி இறங்க பிணமேடும் என்றிட்டு அரைபறை தடிப்ப சுடலில் இறக்கி விறகுடு கொடுத்தி ஒரு பிடி பொடிக்கும் இளையனும் உடலாமோனார் திருவண்ணாமலை திருப்பூர். தினகரன் சார்ங்க பாணியன மதில் நீண்டு சால தினகரன் எய்ந்த மாளிகையில் ஆரம் செடுமணி சேர்ந்த பிடிகள் இசைவாய்ந்த பாடல் வைரிய சேர்ந்து பாட இருபாலும் இனவழி பூன் கையார் கவரியிட வேய்ந்து மாலை புடுகு அகில் சார்ந்து பூசி அரசாகி இந்த இருமாந்து வாடும் இருவினை நீண்ட காயம் ஒருபிடி சாம்பலாகி விடலாமோனர் அடியில் இன்னொரு திருப்பூர். பட்டியல் சொன்னார், முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒருபிடி சாம்பராய் வெந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் பொன்னின் அம்பலவர் அடிசார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்றே அறிவார் இல்லையினர். அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொடர் இடிசேர் முரசங்கள் முற்றத்து எம்ப இருந்தவர் பொடிசேர் தோளாய் போவர்கள் ஆதலில் நொக்கென கடிசேர் துளாய் முடிக்கண்ணன் கழகன் நிமினோனர் நம்மாழ்வார் திருமொழியில். வீழ்ந்து ஈண்டு நல்களில் தாந்தோண்டி மிக்க பொருள் வேண்டி ஈங்கை இட்டு வரகுழ்வார் போல் நல்கடையினால் நல்ல நூல்கள் நல்ல நூலை தேடி கற்று அறிவு பெற்றும் பொருள் வேண்டி அதனை தேடுவதிலேயே களத்தை கெடுத்தல் கூடாது. கற்றதான் ஆயப்பயன் வாளறிவு நல்தாழ் தொடுவதுதான் அறிவுமைக்கத்தால் இந்த செயல் அடிகளார் இங்கு இட்டு வரகுழ்வார் போல்னு கட்டினார். இங்கே என்ன பொன்னாளுக்கு இந்த கலப்பையை கொண்டு யாரும் நிலத்தை விட மாட்டாங்க. அதனால பொன் தேய்மை தவிர நிலம் பயன்படாது. வரகு என்பது பொன்னை விட மதிப்பு குறைந்தது. எனவே வரகு பயிடுவதற்காக பொன்னால் கலப்பை செய்து விடுவது அறிவற்ற செயல். பொன் கலப்பையில் திருவள்ளுக்கு ஓமை. வரகு கூடுவது திருவள்ளுவின் பெருமை உணர அறியாமல் கிடைத்த பிறப்பை வீணாக்குவதற்கு ஓமை. பொற்கொடு கொண்டு வரகு கூடுவது என் அக்கொடு நீ அறிந்து உந்தி பெற அறிந்து அறியாவண்ண முந்தி பெறன்னு மெய்கண்ட சாத்திரம் உள்ள ஒன்றான திருவுந்தியார் நூல் இதை சொல்லும். முதல்ல வந்து அறிந்துங்கிறது பிறப்பை வீணாக்கக்கூடாது என்பதை அருள்நூல்களை ஓதி தெளிந்து என்பதை குறிக்கும். எனவே திருவள்ளுவின் பெருமையை அருள்நூலை ஓதி உணர்ந்து தெளிந்து தன்முனைப்பட்டு திருவள்ளுவின் வழி மனமடங்கி நின்று உணரணும். அறிந்து என்பது திருவள்ளுவின் பெருமையை உணர்ந்து என்பதை குறிக்கும். அறியா வண்ணம் என்பது உயிரறிவு முனைத்து தோன்றாதபடி திருவள்ளுவின் வழி அடங்கி நிற்பதை குறிக்கும். அடுத்தது, வேம் பாங்கு மற்றும் வினையாம் பாங்கு மற்றும் இறையருளால் அறுதில் பெற்ற இந்த உடம்பு அதில் பொருந்தி உள்ள மனம் வாக்கு ஆகியவற்றை கொண்டு வாழ வேண்டிய நிலையில் வாழாது. பொன்னால் ஆனால் கொடுவை கொண்டு வரகு விளைக்க புன்சை நிலத்தை விடுவதை போல வீணாக்குதல் கூடாது. எப்படி இருந்தாலும் இந்த உடம்பு ஒரு நாள் விழப்போகுது. விழுந்தவுடன் சுற்றத்தால் சுட்டு விட போகிறாங்க. உடம்பு உள்ள போதே திருவிடை உணர்ந்து வீடு பெற்று நடையும் நெறியில் ஒழுகணும். வினைகளை பெருக்கக்கூடாது. இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன் உன் இருத்தாட்கள் தம்மை உணர்வேணும் அடிலார். விட்டுவிடப் போகுது உயிர், விட்ட உடனே உடனே சுட்டிவிடப் போகின்றார் சுற்றத்தார். பட்டது பட்டு எந்நேரம் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுவம்னார் பட்டந்தடிகள். விளைவாம் பாங்கில் நல்கடல் தொழாலை நல்கதி விளைகின்ற தன்மையில் நின்று இறைவனுடைய திருவிடையில் பெறணும். தான் தோன்றி எப்பர் குடிவாழ்ந்து என்ற புதல்வர் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் யாரும் இல்லாத பரம்பொருள் சிவபெரும்பொருள். எனவே தான் தோன்றினார். தான் தோன்றி நிற்க வல்ல பெருமாள். தான் தோன்றி மாடம் என்பது திருவாக்கூர் திருத்தலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு பேர். அங்கே எழுந்துள்ள முருகப்பெருமான். அவர்கிட்ட தான் இந்த பாட்டு பாடப்பட்டது. சோழ நாட்டு காவிரி தென்கை திருத்தலம் இந்த தலம். மயிலாடுதுறை தரங்கம்படி சாலையில் மயிலாடுதுறை வந்து கிழக்கே 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது. இந்த தலத்து இறைவர் பேர் தாந்தோன்றிநாதர் சிவமநாதர். இறைவியார் வந்து வாழ் நெடுங்கண்ணியம்மை கட்கநேத்திரி. தீர்த்தம் வந்து குமுத தீர்த்தம்.
கோட்செங்கட் சோழ நாயனார் அமைத்த மாட கோயில் இதுவும் ஒன்று. திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் வழிபட்டு திருப்பதிகளை பாடி அருளி செய்த தலம். அகத்திற்கு திருமண கோலம் காட்டியருடைய தலங்களில் இத்தலமும் உண்டானால இறைவியின் வாழ்நெடுங்கண்ணின் சந்நிதி மூலவர் சந்திக்கு வலதுபுறம் அமைஞ்சிருக்கு. நாயன்மார் ஒருவரான திருப்புலி நாயனார் அவதரித்த தலம் ஆக்கும். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடலில் இந்த தாந்தோன்றி தலத்தில் உறைந்திருக்கும் எம்பெருமானுடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கி ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன? முருகா, தேவருடைய திருவடியில் தொழுது அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை தாந்தோன்றி தலத்தில் அமர்ந்துள்ள பெருமாளின் முருகவேல் பெருமாளின் திருப்பாதத்திலும் பழனாபுரியின் திருப்பாதம் சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமும் அருணா பெருமான் திருவிழா சரணம் சமரம் தாந்தோன்றி பெருமாளுக்கு அரோரம். எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனின் திருப்பாதம் முருகா 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 பழனி ஆண்டவருக்கு அரோரம்.